சுற்றி சுற்றி கேள்வி மறைவான ஞானம் அந்த விஷயத்துல நின்றுருக்கு. இன்னும் அதில் இப்போ சொன்னார் ரசூலுல்லாஹ் மறைவான ஞானம் இருக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ குர்ஆனில் 2 வசனம் இருக்குங்க. 6வது அத்தியாயம் 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அதாவது ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறான், அல்லாஹ்வின் கருவூலங்கள் என்னிடம் உள்ளன, மறைவானதை அறிவேன் என்று உங்களிடம் கூற மாட்டேன். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹ் சொல்கிறான், மறைவானதை நான் அறிய மாட்டேன் அப்படின்னு அந்த வாசம் வருது. உங்களிடம் கூற மாட்டேன், நான் வானவர் என்றும் உங்களிடம் கூற மாட்டேன், எனக்கு அறிவிக்கப்பட்டதை தவிர வேறெதையும் நான் பின்பற்றுவதில்லை என்று முகம்மதே கூறுவீராக. கூடனும் பார்வையுடனும் சமமாவான ஒரு வசனம். அடுத்த வசனம் 7வது அத்தியாயம் 188வது வசனம். அல்லாஹ் நாடினால் தவிர எனக்கே நன்மை செய்யவோ தீமை செய்யவோ நான் அதிகாரம் பெறவில்லை. நான் மறைவானதை அறிந்து கொள்பவனாக இருந்தால் நன்மைகளை அதிகம் அடைந்திருப்பேன், எந்த தீங்கும் எனக்கு ஏற்பட்டிருக்காது. 2 குர்ஆன் வசனத்தை நான் சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல போர்களை சந்திச்சிருக்காங்க. அந்த போர்ல உஹது போர் அவங்க வாழ்க்கையில ரொம்ப ஒரு துயரமான சம்பவம் நடந்த ஒரு போர். அந்த போர்ல எதிரியுடைய அம்பால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கன்னத்துல அந்த அம்பு பாஞ்சிருது. அம்பு பாஞ்சி பல்லெல்லாம் கீழே விழுந்துருதுங்க. ரசூலுல்லாஹ் மோர்ச்சியே விழுந்துடுறாங்க கீழே. இப்ப நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான ஞானம் இருந்திருந்தால் அந்த அம்பு வர நேரத்துல நகரல. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன கேட்கறேன்னா, அந்த போர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை மலை குன்றுக்கு மேல நிக்க வச்சிருக்காங்க. எதுக்காக? அது எதிரி பின்னாடி இருந்து தாக்குனாங்கன்னா மேல தாக்கணும்னு. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஞானம் இருந்திருந்தா அந்த சஹாபாக்களை நிப்பாட்டி இருக்க கூடாது. ஏன்னா அவங்க பின்னாடி இறக்கி வந்துடுறாங்க அந்த எதிரிங்கெல்லாம் சுத்தி விளைக்கும் போது. இது என்ன நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப சகோதரர் சில வசனங்களை ஓதி அதிலையெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறைமுக ஞானத்தை நான் அறிய மாட்டேன் என்றுதானே அல்லாஹ் தஆலா சொல்லும்படி கட்டளையிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மேட்டையும் கேட்டாங்க. இன்னும் சில நிகழ்ச்சிகளையும் சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுக ஞானம் இருந்திருந்தா இதையெல்லாம் மாற்றி இப்படி செய்திருந்தா அவங்களுக்கு ஏற்பட்டது இழப்புகளை எல்லாம் தவிர்த்திருக்கலாமே அப்படிங்கிறதுக்கு ஒரு சில யுத்தம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆயத்தை சொன்னாங்கல்ல, அல்லாஹ் சொல்றான், குல்லா அகூலு லகும் இந்தி ஹஸாயினுல்லாஹி வலா அஅலமுல் கைப. இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நபி அவர்களே நீங்க மக்களுக்கு சொல்லுங்க, நான் மறைமுக ஞானத்தை அறிய மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இங்க இறைவன் நான் அறிய மாட்டேன்னு சொல்ல சொன்னால அந்த இறைவன் தான் இன்னொரு வசனத்துல ஆலிமுல் கைபி, அல்லாஹ் மறைமுக ஞானத்தை அறிந்திருக்கிறான். பலா யுஹிரு அலா கைபிஹி அஹதன், அந்த மறைமுக ஞானத்தை அல்லாஹ் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டான். இல்லா மனிர்தலாம் ரசூலின், தான் விரும்புகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர என்று அந்த அல்லாஹ் தான் சொல்லியிருக்கிறான். மறைமுக ஞானத்தை ரசூலுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இப்ப இந்த 2 வசனம் இருக்கு. ஒரு வசனம் சொல்லுது நான் அறிய மாட்டேன்னு சொல்லுங்க, இன்னொரு வசனம் சொல்லுது நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் அப்படின்னு இருக்குது. இன்னொரு வசனத்தை நான் சொல்லி தந்தேன், காலிக்க மின் அம்பாயில் கைதி, இது மறைமுக ஞானம், நூஹிஹி இலைக்க, அதை உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன் அப்படின்னு வசனம் இருக்குது. ஒரு வசனம் இருக்குது நான் மறைமுக ஞானத்தை அறிய மாட்டேன்னு சொல்லுங்க, இன்னொரு வசனம் சொல்லுது மறைமுக ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்லுவது. இப்படி 2 வகையா இருக்குதுங்க. அப்ப 2 வசனத்துல ஒன்றை ஏற்றுக்கொண்டு இன்னொன்றை மறுக்கிற நிலைக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. ஏன்னா குர்ஆனுடைய எல்லா வசனங்களையும் ஒப்புக்கொள்ள வேண்டும், நம்முடைய கடமையாகும். ஒரு வசனத்தை மறுத்துட்டாலும் ஈமானுக்கு ஆபத்து வந்துடும். அப்ப 2 வசனமும் முரண் மாதிரி தெரியுது வெளிப்படையில. இங்க தெரிய மாட்டேன்னு அல்லாஹ் சொல்றான், அதே அல்லாஹ் தான் நான் சொல்லி கொடுத்திருக்கேன்னு சொல்றான். அப்ப வெளிப்படையில் முரணா? அல்லாஹ் முரண் விஷயம் சொல்ல மாட்டான். அப்ப 2ல ஒன்றை ஏற்றுக்கொண்டு இன்னொன்றை மறுக்கிற அந்த காரியத்தை செய்யாம உரிய விளக்கத்தை கொடுத்து 2 வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம குர்ஆனை முழுவதையும் ஏற்றுக்கொண்டோம் ஆகும். இப்ப இதுல நான் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைமுக ஞானம் உண்டு அப்படிங்கிறது எப்படி? அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததால் தான், இல்லை என்றால் அவர்கள் தெரியாது அப்ப நான் சொல்லி தந்திருக்கேன்ல. இதன் அடிப்படையில நீங்க அந்த வசனங்கள் அழுகுங்க, சரியா வரும். அதே போல இன்னொரு வசனத்தை ஓதி காமிச்சிட்டாங்க, அதை நான் சொல்லிடுறேன். வலவு குன்து அலமுல் கைப,
இது குரான்ல தான் வருது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் மர்ம ஞானத்தை தெரிந்திருந்தால் நான் அதிகமான நன்மைகளை நான் பெற்றிருப்பேன் அப்படின்னு வசனம் வருது. அப்ப இந்த வசனத்தை பார்த்தாலும் நான் ஏற்கனவே நான் மர்ம ஞானம் தெரிய மாட்டேன்னு வசனத்தை பார்த்தாலும் ஸல்லல்லாஹு மர்ம ஞானம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்னொன்னு தாலிக்கமின் அன்பாய் கைதி அவை மறைமுக ஞானம் ரூஹி இலைக்க உங்களுக்கு நாம் சொல்லி தந்திருக்கிறேன் அப்படிங்கிற வசனமும் ஆலிமுல் கைபின்னு ஓதி காமிச்சல்ல அல்லாஹ் தான் மர்ம ஞானம் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற வசனம் இந்த ஞானம் இந்த வசனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ம ஞானம் உண்டுங்கிறத அறிவிக்குது. அப்ப ரெண்டு வசனத்தையும் பார்க்கணும். ஒன்னை ஏற்று இன்னொன்னு விட்டுறக்கூடாது. ரெண்டும் முரண் இல்லாத வகையில நம்ம அர்த்தம் விளக்கம் வச்சுட்டா எல்லா வசனங்களையும் ஒப்புக்கொண்டதா ஆயிடுவோம். அப்ப இங்க சொல்றாங்கல்ல, நான் மர்ம ஞானத்தை அறிய மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க நல்லா சொல்லி தரனால என்ன தெரியுமா அர்த்தம்? என் சமுதாயமே மர்ம ஞானத்தை நானாக தெரிய மாட்டேன். கரெக்ட் தான். அவங்க தெரிய முடியாதானே, நானாக தெரிய மாட்டேன், அந்த சக்தி எனக்கு இல்லை. அல்லாஹ் சொல்லி கொடுத்தா தான் தெரியும் அப்படிங்கிறத நானா தெரிய மாட்டேன். அதே போல வளவு குந்த ஆழமுள் கைப நானாகவே மர்ம ஞானத்தை தெரிகின்ற ஆற்றலை பெற்றிருந்தால் நான் செயலாகவே அதிகப்படுத்தியிருப்பேன். அப்ப நானாகவே இந்த ஆற்றலை பெறவில்லை அப்படிங்கிறத அறிவிக்குது. அப்ப இந்த வசனத்தையும் நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம், இந்த விளக்கம் கொடுத்துட்டா. அந்த வசன பிரகாரம் அல்லாஹ் சொல்லி கொடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ம ஞானம் உண்டு அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டோம். அப்ப இப்படி விளக்கம் கொடுக்கின்ற போது எந்த வசனத்தையும் மறுக்கவில்லை. இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இந்த வசனம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இல்ல தெரியாது அப்படி மட்டும் சொன்னா இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டுட்டோம். இப்ப நான் ஓதி காமிச்சல்ல அதை ஏற்றுக்கொண்டுட்டோம். ஆனா அல்லாஹ் சொல்றான்ல மறுமுகத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன், அந்த வசனத்தை மறுக்கிற நிலைமை ஏற்படும். அதனால அதே போல இன்னொரு ஆள் சொல்றாரு, அல்லாஹ்லாம் சொல்லி கொடுக்க தேவையில்லைங்க, நபிக்கே தெரியுங்க அப்படின்னா அந்த வசனத்தை ஒப்புக்கொண்டாரு. நபிக்கு தெரியுங்கிற அந்த வசனம் மட்டும் எடுத்துக்கிட்டு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் அப்படிங்கறத விட்டுறாரு. அப்ப அதனால இந்த வசனம் நான் தெரிய மாட்டேன் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல அந்த வசனத்தை மறுக்கிறாரு, அதுவும் தப்பு. அதனால எந்த வசனத்தை யாரும் மறுக்க தேவையில்லை, அப்படியே ஏற்றுக்கொள்ளும். குர்ஆன் முழுவதும் ஏற்றுக்கொண்டா வேணும். அப்ப இங்க நான் அறிய மாட்டேன் என்றால் நானாக அறிய மாட்டேன், எனக்கு அந்த ஆற்றல் இல்லை. அங்கே தெரிந்தேன் என்றால் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது முரண் இல்லாமல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது இன்னொன்னு. இப்ப ஒரு சில கேள்விகளை கேட்டாங்க, இப்ப யுத்தம் நடந்துச்சு, அதுல எவ்வளவு இழப்பு ஏற்பட்டுச்சு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறைமுக ஞானம் இருந்திருந்தா இந்த இழப்பு ஏற்பட்டிருக்குமா? நான் கேட்கிறேன், இந்த ஒரு சிந்தனைய நபியோடையே நிப்பாட்டுங்க, இதுக்கு மேலே நீ கொண்டு போலாம. இந்த யுத்தம் எதுக்காக நடந்துச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தனி நபருக்காக நடந்துச்சு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தான் நடக்குது. அல்லாஹ் தானே இந்த மார்க்கத்தை போதிங்கன்னு சொன்னா, அல்லாஹ் அந்த மார்க்கத்தை நிலைநிறுத்த தானே இந்த யுத்தமே நடக்குது. அப்ப நீங்க நபியோட இதை நிறுத்தக்கூடாது, இதுக்கு மேலே சிந்திக்கணும். எப்படி? அல்லாஹ்வுக்காக தானே இந்த போர் நடக்குது. இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டா அல்லாஹ் தஆலா நபிக்கு முன்னாலேயே சொல்லி நீங்க இந்த யுத்தத்துக்கு போகாதீங்க, உங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்பட்டு தடுத்து நிற்கலாமே. ஏன் அதை நபி அல்லாஹ் செய்யல? இது சலாசல் தம்முடைய சுயநலத்தை நாட்டை பிடிக்க போனாங்க, நாட்டை பிடிக்க போனா சுயநலத்தை போனான்னு சொல்லலாம். அது சொல்ற தப்பு, அது வேற விஷயம். கேள்விக்காக பேசுறேன். ஆனா அங்க அந்த யுத்த அந்த நாட்டு பிடிக்கிற போரில் அங்க நடந்தது மார்க்கத்திற்காக உண்டான போர், அல்லாஹ்வுடைய வேதத்தை நிலைநிறுத்துவதற்காக உண்டான போர். அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? மார்க்கத்தை பரப்ப இவங்க போறாங்கன்னு போல இழப்பு இருக்குங்க, அல்லாஹ்வே பார்த்து இங்க போவாதீங்கன்னு சொல்லலாமே. ஏன் சொல்லல? அப்ப அல்லாஹ்வுக்கு மர்ம ஞானம் இல்ல, அதனாலதான் சொல்லன்னு சொல்ல முடியுமா? நம்ம அது சொல்ல முடியாது. அப்ப இதே ஒண்ணு வழங்குங்க, அல்லாஹ் எழுதுனது நடக்குங்க. இந்த உலகத்துல யதார்த்தமா நடக்கும். நான் யுத்தம் நடக்குதா, முஸ்லிம்களுக்கு 2 வெற்றி கிடைக்கும், அவங்க எதிர்த்தவங்களுக்கு 2 வெற்றி கிடைக்கும். அதான் உலகங்கிறது. இல்ல எல்லாத்திலையும் முஸ்லிம்களுக்கு தான் வெற்றின்னு சொன்னா இந்நேரம் யாரும் எந்த காப்பம் இருக்க மாட்டாங்களே, எல்லாம் அற்புதம், நம்பி போனா வெற்றி தாங்க அப்படின்னாக்க இது சோதனை உலகம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாலும் வெற்றி தான், தோல்வி என்ன வைக்கல. இது சோதனை உலகமா ஆகாது. பாப்பாங்க அற்புதத்தை எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. அப்ப மனிதர்களை சோதிக்கத்தான் படைத்தேங்கிறது அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால 2 வெற்றி கிடைக்கும், 2 தோல்வி கிடைக்கும். அப்ப எது உண்மை? இந்த மார்க்கத்துல கருத்துக்கள் நன்றா இருக்கிறதா அதை யோசிச்சு பார்த்து மார்க்கத்து வரணும். அப்பதான் இது சோதனைக்கு உண்டானதா அல்ல அமைக்கிறது இருக்கான். யாரு நேர்வழில இருக்கிறாங்க, யாரு இது பண்றாங்க, அது பாக்குறது தான் அனுப்பி வச்சிருக்கிறான். எல்லாம் அற்புதமா நடந்து எல்லாம் வெற்றி வெற்றி வெற்றினா அது அற்புதம். அப்ப சோதனையே கிடையாது. வெற்றி எங்க இருக்குதோ மக்கள் அப்படி சேர்ந்துருவாங்க. இது சோதனைக்காக அனுப்பப்பட்ட உலகம் ஆகுமா? இன்னைக்கு எல்லாம் முஸ்லிமா இருப்பாங்களே,
இது உலக அடிப்படை இப்படி செய்யும். அல்லாஹ்வுடைய எழுத்து பிறகா நடக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படலையா? அல்லாஹ் பாதுகாத்து கூடாதா? சரி, அதாவது விடுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, யக்துலூன நபியீன, நபிமார்களை முந்தைய சமுதாயத்தினர் கொன்று போட்டார்கள் அப்படிங்கறாங்க. அந்த நபி எதுக்கு போனாங்க? அந்த சமுதாயத்துல அல்லாஹ்வுடைய செய்தியை சொல்றதுக்கு தானே போனாங்க. அதுக்கு தானே அந்த சமுதாயத்தினர் கொலை செஞ்சாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா நீங்க உங்களுக்கு போயிடாத, கொலை செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க, கத்தி வெட்டி எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க, போய் தடுத்தாங்க. அல்லாஹ் நடக்க சொல்லியிருப்பான்ல. அல்லாஹ் ஏன் விட்டான்? அந்த நபி இப்படிதான் ஷஹீதாக்கப்படுவாங்கிறது அல்லாஹ்வுடைய எழுத்து. அதனால தான் அல்லாஹ்வுக்கு தெரியல முடிவு பண்ணக்கூடாது. அதே போல பாருங்க, இப்ப நம்முடைய விளக்கம் இப்படி சிந்திச்சா அல்லாஹ்வுக்கு மறுமை ஞானம் இல்லைன்னு வாதிட முடியும். அல்லாஹ் நம்மள பாதுகாக்கணும். இப்படியே போகணும்னு வைங்க, ஒரு ஆளு அல்லாஹ்வுக்கு தெரியாண்டு ஒரு கொலையை வச்சு விட்டாரு, அவருக்கு எத்தனை ஆதாரம் கிடைக்கும் தெரியுமா? உடனே சொல்லுவாரு, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நன்மைகளை எழுதவனா கராமன் காத்து வச்சிருக்காங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கராமன் காத்திபீன் எல்லாம் வச்சிருக்கான். அல்லாஹ் மலக்குமார எழுத. ஒரு ஆள் சொல்றாரு, இந்த வசனத்தை படிச்சுவிட்டு பாத்தீங்களா, நம்ம என்ன செய்யறோங்க அல்லாஹ்வுக்கு தெரியாது, அதனாலதான் மலக்க வச்சிருக்காங்க எழுத. அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சா ஏன் மலக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆளு. இப்ப சரியாகுமா? ஆகாது. சரி, நம்மளெல்லாம் எல்லாம் மறுமையில எழுப்பி விசாரிக்கிறான்ல, என்ன செஞ்ச அப்படின்னு. இதை பார்த்து ஒரு ஆள் சொல்றாரு, நம்ம செய்யறதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாதுங்க, அப்ப ஏங்க விசாரிக்கிறான் அப்படின்னு பாரு ஒரு ஆளு. ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் போயிட்டு வர்றாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சுபு நேரத்துல ஒரு ஷிஃப்ட், அசர் நேரத்துல ஒரு ஷிஃப்ட் மலக்குமார்கள் போய் சொல்லுவாங்க, இறைவனே இந்த அடியார்களை இன்னென்ன நிலையில நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்லாம் போய் சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் பற்றி சொல்றாரு, அல்லாஹ்வுக்கு தெரியாதனாலதான் போய் என்ன நடக்கும் பார்த்துடுவாங்கன்னு மலக்க அனுப்பி வச்சா அல்லாஹ் அப்படிங்கிறாரு. இதுவெல்லாம் வாதமே அந்த யதார்த்தத்துக்கு வரணும். ஒண்ணு இல்லைங்கிற சாதிக்கிறதுக்காக அப்படிப்படியெல்லாம் வர வேணாம், யதார்த்தத்துக்கு வாங்க. யாருக்கும் வெறுப்பு வேணும். நமக்கு எல்லாருக்கும் குர்ஆன் வேணும், நமக்கு எல்லாருக்கும் ஹதீஸ் வேணும். எது சத்தியமோ பின்பற்றுவோம். நம்ம உன்னை வச்சுக்கிட்டு வெறுப்பான்னு மடக்க தேவையில்லை. எது சத்தியமோ புரியும், நம்ம எல்லாம் ஒண்ணுதான். நம்ம குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம், எதை எப்படியும் புரியும். அழகா இந்த உலகத்தை விட்டு செல்லுவோம், சொர்க்கத்துக்கு நம்ம எல்லாம் கை கொடுத்துட்டு போவோம். நமக்கு எல்லாம் அழகா. அதான் ஒரு மாற்று மதத்தவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அல்லாஹ் ஒருவர், நபியும் ஒருவர் தான், இஸ்லாமும் ஒரே இஸ்லாம் தான், பின் ஏன் பிளவு, இஸ்லாத்துல பிளவு ஏன் வந்துச்சுன்னு ஒரு மாற்று